வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேத்து ஏத்தனா, இன்னைக்கு டமால்னு போட்டான். நேத்து 140 பாயிண்ட் ஏத்தினான், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்க. இன்னைக்கு டபால்னு ஒரு 200 நான் பேச 245 பாயிண்ட் போட்டான். இன்னைக்கு ரொம்ப லேட்டா தான் நான் பேச ஆரம்பிச்சேன். கார்த்தால 250 பாயிண்ட் போட்டான். மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஃபோன் வந்தது. அவன் உங்க பணத்த அங்க இறக்கினான். ஓரளவு இறக்கின அப்புறம் அப்படியே எடுத்து பழங்கல் எடுத்து எஃப்ஐஐ கீழ போட்டான். பொத்துன்னு திரும்பி விழுந்துருச்சு. நான் எப்போதும் சொல்ற மாரி, உங்க காச வச்சு மங்காத்தா ஆடிட்டு இருக்கிறாங்க. "வெய் ராசா, வெய் ராசா வெய்" அப்படிங்கிறாங்க. வச்சீங்கன்னா கை போயிடும். அதனால இன்னைக்கு அடி. இன்னைக்கு அடிக்கு ஒரு ரீசன் சொல்லணும்ல நம்ப. அது வந்து ஜப்பான். ஏன்னா நேத்து அமெரிக்கா வந்து மெமோரியல் டே ஹாலிடே. அதனால இன்னைக்கு ஜப்பான்ல என்ன ஆயிடுச்சுன்னா, 1989க்கு அப்புறம் வரலாறு காணாத அளவுக்கு ஜாப்பனீஸ் பாண்ட் யீல்டு 3% தாண்டிடுச்சு. இதனால ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் குடுக்க வேண்டிய வட்டி சொய்ன்னு ராக்கெட்ல ஏறிடுச்சு. கம்மி விலையில பாண்ட விற்க பார்த்தாங்க, முடியல. சரி, இதுக்கு என்னடா வழி அப்படின்னு பார்த்தான் ஜப்பான்காரன். அமெரிக்கா பாண்ட வித்துருவோம் அப்படின்னு விற்கிறான் அந்த சைடுல. அமெரிக்கா பாண்டு வித்தா அமெரிக்காவோட ஈல்டு ஏறுமே. தப்பித்தான் தம்புரான் தலை என் தலை தப்பிச்சா போருண்டா அப்படின்னு அவன் தலையை காப்பாற்றிக்கிறதுல அவன் இருக்கிறான். ஆக மொத்தம் இது ஒரு புது அன்சர்டினிட்டி. பொத்துன்னு விழுந்துருச்சு. கோல்டு வந்து கஷ்டப்பட்டு ஏறி 9,000 ரூபாய்க்கு ₹5 கம்மியாக இருக்குது. அங்கே என்னடானா 3400 கிட்ட வந்து நிற்குது. கூடிய சீக்கிரம் 3400 தாண்டிடும். ஒரு வாட்டி 36 போய் 34 வந்திருக்குது. 8995னா நீங்கள் 3% ஜிஎஸ்டி போட்டுக்கோங்க. மேலே மேக்கிங் சார்ஜ் போட்டிங்கன்னா 10,000 கிட்ட வந்துடும். சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டார்கெட்டுக்கு மேலே ஓடிட்டுருக்கு கோல்டு. அதனால் ஜப்பான் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை ஜப்பான்காரன் உற்பத்தி கொடுத்தான். அதனால் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது மார்க்கெட்லன்னு பார்ப்போம். ஐடிஎஃப்சி கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. பண்ணிங்கன்னா ஒரு 10 வருஷத்தை கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. இப்போ ஒரு பொருளையை கிளப்பிட்டாங்க, அடுத்த மாதம் ஜிஎஸ்டி மீட்டு, அதனால் சின்டாக்ஸை ஏற்றலாம் அப்படின்னு ஒரு கிளப்பினதில் கார்த்தால ஐடிசி கொஞ்சம் வீக்காக இருந்தது. நீங்கள்லாம் ஹாக்கியை எடுத்திருப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஏன்னா ஊதுறதுங்கிறது பழக்கம். ஒரேடியாக ஏற்றிட்டான்னு வச்சுக்கோங்க, சைனா சிகரெட் வரும், ஜிஜிபிங்க்கு தான் எல்லா ரெவன்யூவும் போகும். நம்ம வந்து அதுலேருந்து வர டியூட்டியை நம்ம வாங்கணும்னா ஓரளவுக்கு மேலே கான்ட்ராபேண்டை நிறுத்தணும். கான்ட்ராபேண்டை நிறுத்திட்டான்னா ஐடிசியும் போகும், கோல்டன் டபாக்கோ கம்பெனி தான் இருக்கும். இதில் வந்து முக்கோண போட்டியில் இவன் டாமினன்ட் பொசிஷனில் இருக்கிறான் ஐடிசி. அதனால் வால்யூம் ஏறும். அம்மையார் வந்து டேக்ஸை ஏற்றினா என்ன ஆகும்? இங்கேயும் சிகரெட் விலை ஏறும். விற்கிற சிகரெட்டு குறையிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் ஐடிசியை நீங்கள் அடிச்சிருந்தாங்க, உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பட்டாஸ் லிஸ்ட்டில் 2வது ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணுற மாதிரி வந்தது. 3வது இன்னும் வரலை. உங்களுக்கு ஒரு திடுக்கிடும் செய்தி மாதிரி சொல்கிறேன். இந்த ஹார்ட்டை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஊசி இருக்குதான். ஒரே ஊசி போட்டால் ஹார்ட்டு சரியாக போயிடுமா. ஆனால் அதுக்கு பேட்டன்ட் இருக்கான். அதனால் விலை ₹2,00,000 ஒரு ஊசி. உங்களால் ₹2,00,000 கொடுக்க முடியலன்னா கஷ்டப்படாதீங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் நோவார்டிஸ் உங்களுக்கு மருந்து விற்கிறது தயார். இப்போ ஊசி போட்டு மாதம் ₹20,000 கொடுத்தீங்கன்னா அவன் காசை வாங்கிட்டு ஓடி போய்டுவான். இது மாதிரி நடக்கிற இடத்துல தான் நாட்கோ மாதிரி கம்பெனினா அந்த டிஸ்டிபாம் என்ன பண்ணான்னு சொன்னேன். ₹60,000 மருந்து ₹6,000 கொடுத்தான். அது மாதிரி இதையும் எவனாவது ஒரு இந்தியன் காப்பி அடிச்சிருவான். சீக்கிரம் கவலைப்படாதீங்க. ₹2,00,000 மாத்திரை ₹20,000 ஆகிடும். உடனே இவனும் நோவார்டிஸும் ₹25,000 அவனை விடாத அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இதனால தான் நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி இது மாதிரி கம்பெனியெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். நோவார்டிஸ் அடித்தான் கொள்ள. இப்போதைக்கு நீங்கள் இஎம்ஐயில் வாங்கி தான் நம்ம குத்திக்கணும் ஹார்ட்டுன்னா. இதுக்கு பதிலாக டெய்லி நடந்து கிடந்து கையை காலை பிடிச்சி விட்டு ஹார்ட்டுக்கு வராமல் பார்த்துக்கிட்டோன்னா நல்லது. அடுத்தது, இந்த இந்தியாவில் யூனிகார்ன் 100 ஆயிடுச்சு 200 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு படம் காமிச்சிருந்தாங்க கவர்மெண்ட்டு. இந்த விஷயத்த பேச மாட்டான். என்னடான்னா 100 யூனிகார்னில் 20%க்கு வந்துக்கு மேலே ரெவன்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கான். சில பேர் என்னடானா பைஜூஸு, ஓயோ மாதிரிலாம் நவத்தால் பூட்டு போட்டான். ஓயோ நவத்தால் பூட்டு போடலைன்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் புக்கிங் பண்ணிட்டு அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது. அது வந்து திறந்து வச்சு நவத்தால் பூட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் ஸ்டார்ட் அப் கதியெல்லாம் ஹரோகதி அப்படின்னு நான் சொல்ல ஒரு ரிப்போர்ட் சொல்லுது.
உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி అమెరికాలేని దుడ్డు ఉందా இவங்க பிரகாசமாக இருப்பாங்க. அமெரிக்காலேருந்து துட்டு லேதுன்னா இவங்க ஆட்டம் காண முடியாது. அதனால் இதுதான் செய்தி. அதனால் ரெவென்யூ குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா 2009 இன்னைக்குள்ள 16 வருஷத்தில் 3,00,000 ஃபார்ச்சுனர் ஓடிட்டுருக்கான் ரோட்டில் அப்படின்னு டொயோட்டா சொல்கிறான். இது 50 லட்ச ரூபா 75 லட்ச ரூபாய்க்கு விற்கிற கார். இது 3,00,000 கார் இந்தியாவில் ஓடுதுங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறாங்க. அவங்க எவ்வளோ கட்டினாலும் அதில் பாதி டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போகும் இந்தியாவில் பில் ஆகிறதுனால. அதனால் இந்தியாவுக்கு பெத்த லாபம். ஆனால் கல்ஃபில் இருக்கிற ஃபார்ச்சுனருக்கும் இங்கே இருக்கிற ஃபார்ச்சுனருக்கும் இன்ஜின் சைஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்தியாவில் இருக்கிற ஃபார்ச்சுனர் தான் வாங்கி ஆகணும். சரிடா, இன்றைக்கி ஃபார்ச்சுனரில் ஏதோ டீல் பேச போனால் டாட்டா மோட்டரில் வேறு ப்ராப்ளம். டாட்டா மோட்டரில் என்ன சொல்லிட்டோன்னா, போன வருஷம் நாங்கள் 38,000 கோடி டேக்ஸ் கட்டினோம். அதில் மேஜர் டைரக்ட் டேக்ஸஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்ட்டு டேக்ஸ் டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட்னு போட்டு அவனே பப்ளிஷ் பண்ணிட்டான். ஐயோ, இவ்வளோ டேக்ஸ் போடுறதே உலகத்துக்கு போடுறதேன்னு இன்றைக்கி மார்க்கெட்டில் இதை 1% அடிச்சிட்டாங்க. இது டாட்டா மோட்டர்ஸில் நியூஸ். நீங்கள் பாருங்கள், அசோக் லேலண்டில் அப்படியே போனஸ் மாதிரி இதுன்னு வரும். நம்ம 100 ஷேர் 18 ரூபாய்க்கு என்றைக்கோ வாங்கினேன்னா முன்னாடி வந்த போனஸ்லேயே என்கிட்ட இருந்தது 200 ஆச்சு. இப்போ 100 போனஸு 400 ஷேர் ஆகிடுச்சு. அது மாதிரி இதுவும் கரெக்டாக போகும் அப்படிங்கிறத நம்ம புரியணும். ஒரு வருஷத்தில் வெறும் 24% தான் டாட்டா விழுந்திருக்குது. 6 மாதத்தில் 6% விழுந்திருக்கு. 10 ஏறி இருக்குது 3 மாதத்தில். அண்ட் ஒரே மாதத்தில் 12% ஆல்மோஸ்ட் ஏறி இருக்குது. அதனால் டாட்டா மோட்டரில் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, போன வருஷம் சம்பளம்லாம் ஏற்றலை. சீனியர்ஸுக்குன்னா சம்பளம் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. அந்த சீனியர்லாம் ஓடி போயிட்டான் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களது எப்படின்னா ஒரு பெரிய ஆர்மி மாதிரி. சீனியர் ஓடி போயிட்டான்னா அடுத்த லெவலில் தூக்கி இப்போ உட்காத்தி வச்சா அந்த ஜாபை பண்ணிடுவோம். ஏன் சீனியருக்கு ஏற்றலைன்னா அவங்க சரியாக கார் விற்கலை. சேல்ஸு டிப் ஆனதுனால சம்பளம் ஏற்ற மாட்டேன். இத்தனை நாளைக்கு பெரியவர் இருந்த வரைக்கும் வேலை செஞ்சாலும் சம்பளம், வேலை செய்யாட்டாலும் சம்பளம்னு இருந்தது. அவனாக மக்களாக காரை வாங்கிட்டு போனால் உண்டு. இவங்க ஒன்றும் சர்வீஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி, சேல்ஸ் டிப்புன்னு சொல்லி பல சீனியரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இல்லாட்டா வேலையை விட்டு ரைஸ் இல்லைன்னா வேலையை விட்டு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டினோன்னா ஓகே பாஸ் போயிட்டு வாங்க தேங்க்யூன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனி ஸ்ப்ளிட் ஆகிடும். அதனால் நல்லா தான் இருக்கும். எஸ்பெஷலி கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷனு அசோக் லேலண்டோட மோர் வேல்யூபிளாக இருக்கும். க்ரோ அப்படின்னு இந்த புரோக்கர் $1 பில்லியன் 9,000 கோடிக்கு ஐபிஓ போட்டிருக்கிறான். இப்போ ஓடுற பாசிங் க்ளவுட்ஸில் இந்த ஐபிஓ பாஸ் ஆகுதுன்னா ஐபிஓ சப்ஸ்கிரைப் ஆகி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அன்லஸ் இவன் ஐபிஓ டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே மண்ணடி அடித்து ஒரு 2,000 3,000 பாயிண்ட் விழுந்துருச்சுறான். மக்கள் போட மாட்டாங்க. பட் இதுக்கு நிறைய ஹைப் பண்ணியிருக்கிறான். இந்த ஹைப்புனால மியூச்சுவல் ஃபண்டு உங்கள் பணத்தை எடுத்து மாங்காய் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 2% அப்பு இருந்தது கார்த்தால. இந்த கிளாரிஃபிகேஷன்லாம் அசோக் ஹிந்துஜா கொடுத்தப்புறம் இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் ஹிந்துஜா குரூப்பான இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. இந்த கீழே அடி வாங்குகிற மார்க்கெட்டில் 2-2.5% அப்பில் இருக்குது. ஒரு வருஷத்தில் பேக் டு ஓல்டு ஃபார்முக்கு வந்துடும். அப்போது எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கிறவங்க கைண்டக்கணும்னு நினச்சா கைண்டுக்காங்க அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஏர்லி மான்சூன் வந்ததுனால யார் யாருக்கு என்ன இம்பேக்ட். கோகோ கோலாவும் பெப்சியும் கேம்பாகவும் நல்லா வெள்ளத்துண்டாக ஒன்று எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டு கோவிந்தான்னு சொல்லி திருப்பதி மலை ஏற வேண்டிதான். சேல்ஸ் அப்படியே காலி. அது மாதிரி அவசரமாக ஏர் கண்டிஷனர் பண்ணி ரீட்டெய்லரும் ஹோல்சேலர் தலையிலையும் கட்டியிருக்கிற கம்பெனிங்களுக்கு பல மாதங்களுக்கு வேலை இருக்காது. இண்டிகோவில் ராகேஷ் கங்வால்னு ஒருத்தர் இருந்தார். அவரை ராகேஷ் பாட்டியா வெள்ளத்தள்ளிட்டார். இவர் போய் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸு சேர்மனாக சேர்ந்துட்டார். அவர் இன்னும் ஒரு 3.5% ஷேரை ஆல்மோஸ்ட் 12,000 கோடிக்கு விற்றுட்டார். ஸோ அவருக்கு 12,000 கோடிக்கு விற்றார்னா இன்புட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டு மீதியில் டேக்ஸை கட்டிட்டு காசு எடுத்துகிட்டு போவார் 20%. இதை தான் இண்டிகோ ஏன் சார் வாங்கலைன்னு கேட்டார். இதனால தான் இண்டிகோ வாங்கலைன்னு இப்போ அவர் புரிஞ்சிட்ருப்பார். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வீக்காக தான் இருக்குது. நம்மளுக்கு டபாஸ் லிஸ்ட்டில் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அவசரப்பட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளமில் மாட்டிப்பீங்க. அதனால் கேச்சிங் அ ஃபாலிங் நைஃப் மாதிரி தான் இது. விழுற மார்க்கெட்டில் கத்தியை கரெக்டாக பிடிக்கணும்.
எந்த கத்தியும் தெரியாமல் கை வச்சிங்கன்னா கையை வெட்டிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. பைசா போல்தா எங்களுக்கு ஹிந்தியில் ஒரு சேனல் இருக்குது, அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கன்னடத்தில் மணி மாத்து, தெலுங்குல மணி மாத்துலு, மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது. அங்கே எல்லாமே நீங்கள் வந்து அந்தந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள பார்த்து அந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.